வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சனிப்பயிற்சி பலன்கள் 2026. இது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே நடந்தது. ஆமாம், நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், சரிங்களா? நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம கிளைண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, சார் எனக்கு வேறு ராசி லக்னம் சொன்னாங்க, நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 முறை இருக்குங்க ஜோதிடத்தில். வாக்கியம்ன்றது தான் ஆதி காலத்திலேருந்து சொல்கிறது வாக்கியம். இப்போ நம்ம திருநள்ளாறு கோவில்கள், இனிமேல் பெரும் கோவில்களில் சனிப்பயிற்சி பூஜைகள் நடக்கிறதுனா வாக்கியம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகநிலைகள் மாறுது, கால சூழ்நிலைகள் மாறுது. அதனால் கொண்டு வந்த ஒரு புது கணித முறை தான் திருக்கணிதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸ்லாம் மோஸ்ட்லி திருக்கணிதம் தான். உலகெங்கும் ஜோதிடம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ 2மே ஒர்க் ஆகுது. நான் 2 ஜாதகமே பார்ப்பேன். நான் திருக்கணிதமும் பார்ப்பேன், வாக்கியமும் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர், ஐயா நாங்கள் வாக்கியம் பார்க்க, முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் மோஸ்ட்லி வாக்கியம் தான் பார்ப்பாங்க. கோவில் ஆன்மீகம் சம்மந்தமாக கோவில்கள் பூஜைகள் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு வாக்கியமும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கினதுனால இப்போ வாக்கியம் பிரகாரம் நம்ம சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். மார்ச் 6, 2026 அப்போது நடக்குது, சரிங்களா? இந்த சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியும் 2.5 இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே வருது. அதனால் பல பலன்கள் எல்லா ராசிக்கும் மாறப்போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசியாக இப்போ என்னென்ன பலன்கள் மாறுது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். ரிஷப ராசி லக்னம் 2 பேருக்குமே இது. உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது நம்மளுக்கு இந்த 7 சனி தான் நடக்கலை, ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையை நம்மளை பார்க்குறாரு. அப்போனா சின்ன சின்ன சோதனைகள் வரும், ஆனால் ஜெயிச்சிடலாம், சரிங்களா? பயப்படுற மாதிரி இல்லை. சோதனைகள் வரும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். எதுலலாம் ஜெயிக்கலாம்? நல்லபடியாக பணம் வரும், வீட்டில் சந்தோஷம் வரும், சரிங்களா? என்ன வீட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எப்படி பொறுமையாக இருக்கணும்? உங்கள் பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் நிலராசி, அப்போது நல்லா சமைச்சு கொடுக்கலாம், இல்லை நல்ல சாப்பாடு வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் சந்தோஷங்கள் அதிகமாகும். இது தாங்க அஸ்ட்ராலஜி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது, சரிங்களா? இது மற்றபடி கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிஸ்னஸில் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, இல்லை வேலையில் உயர்றதுக்கு டைம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு, பிஸ்னஸை வெளிநாடுகள் கொண்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் நல்லாயிருக்கு. சரி, சனி பகவானால் எது வேறு என்ன சார் பாதிக்கும் அப்படின்னா, உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். சாப்பாடை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த சுகர் இனிப்பு சம்மந்தமாக நிறைய சாப்பிடுவீங்க. இந்த டயாபெட்டிஸ் ஷூட்டப் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். நல்லா சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிட ஆசைப்படுவீங்க. பார்த்து ஃபுட் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா, ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுருந்தாலே சூப்பராக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். மற்றபடி உங்களுக்கு பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. பிஸ்னஸ் வளரும், ஆனால் ப்ராஃபிட் வரணும்ல. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா, இப்போ புது ட்ரெண்டாக தான் பிஸ்னஸ் வால்யூம் பேசுவாங்க, இத்தனை கோடிகள்னு. ப்ராஃபிட் என்னடான்னு பார்த்தா மைனஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம நான் கடன் நடத்துகிறேன், பிஸ்னஸ் நடத்துகிறேன்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க, ஓகேவா? பணம் வரும், சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், அதனால் செலவாகிட்டே இருக்கும். அப்போனா என்ன, வர பணத்தை கரெக்டான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே வரலாம். ஓகே, எந்த தெய்வத்தை வழிபடலாம்? இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நான் எனக்கு கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயார் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மரை தாராளமாக வழிபடலாம். சிவனை வழிபடும் போது அம்பாலோடு சேர்த்து வழிபடணும். ஏன்னா அம்பாள் தான் சுக்கிரன், சரிங்களா? சிவபெருமான் அம்பாளை ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடலாம். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகங்கள் பண்ணி வழிபடலாம். அன்னதானம் கொடுக்குதா இருந்தால் பால் பாயாசம் இந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஒன்றும் சனிக்கிழமைகளில் இது பண்ண வெள்ளிக்கிழமைகளில் பண்ண ஒன்றும் நல்லா இதுவாகும். சனி தாக்கம் வேறு என்ன, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்,
கருப்பு உளுந்து அதை தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரி சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறதுக்கே நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கிறோம். சனி தோஷ பரிகாரங்கள்னு சொல்லி நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி தர்றது தான். இந்த உங்கள் ராசி லக்னத்தை பொறுத்து இந்த மாதிரி அதனால தான் நம்மளுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றதை கொண்டு வந்ததே என்னென்னா அந்த சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது தான். நீங்கள் வந்து கோவில்களில் வந்து எள்ளு நம்ம நெய் தீபமாக எரிக்கிறோம்ல, சனி பகவான் ஒரு கார்னரில் இருப்பார். எள்ளு எரிக்கிற இடம் எங்கேயோ ஒரு கார்னரில் இருக்கும். அங்கே ஏற்றிட்டு இன்னொரு ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்து நம்ம பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லை, என்னன்னா பகவான் எதிர்க்க எள்ளு தீபத்தை எரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கோவில் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். இந்த விளக்கேற்றத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க சார். சரி, ஓகே. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் உட்கார்றதாவது அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த எள்ளு எரிக்கும் போது அந்த ஸ்மெல்லு உள்ளே போகும்போது உள்ளே நிறைய மாறுதல்கள் கொண்டு வரும். முக்கியமாக அந்த சனி பகவான் தாக்கத்தை, அந்த எள்ளுன்றது வந்து சனி கிரகத்துலேருந்து வர சக்தியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால தான் அதை எரித்து அந்த ஸ்மெல்லை நம்ம நுகரணும். உடம்புல அவ்வளோ மாறுதல்கள் வரும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், உடம்புல மாறுதல் வரும். அதிகமாக நல்லெண்ணெய் சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுங்க. அதுன்னு இப்போ அப்படியே நிறைய ஊற்றி சாப்பிட சொல்லலை. நெய்யுக்கு பதில் நல்லெண்ணெய் ஸ்டார்ட் பண்ணுறது சிம்பிள். அதுவே ஒரு பரிகாரம். இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். கோவில் பொறுத்து பூஜை பண்ணுறது ஒரு பக்கம். ப்ராக்டிக்கல் பரிகாரமே உங்களுடைய இது ட்ரெஸ்ஸு கலர்ஸ் பிளாக்கு, ப்ரௌன், டார்க் ப்ளூ இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணவே சனி பகவான் தாக்கத்தை வந்து தாராளமாக விலகி சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம உங்கள் ராசிக்கு பார்த்தோம். சூப்பர் சார். போன வருஷம் சனி பயிற்சின்னாங்க, இப்போ ஒரு சனி பயிற்சி, போன வருஷமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. சரிங்களா? திருக்கணிதம் பிரகாரம். பட் வாக்கியம் பிரகாரம் கடைபிடிக்கிறவங்க நிறைய கோவில்கள், நிறைய பழைய மனுஷாளுங்க நிறைய பேர் வந்து ஒன்றும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. சில ஊர்கள் இருக்குது, அந்த ஊர்களில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது ஜியோகிராஃபி, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒர்க் ஆகுது. நம்மக்கிட்ட வர்றது வந்து நான் ரெண்டுத்தையுமே வச்சுப்பேன். ஒரு ஃபோனில் வாக்கியம், ஒரு ஃபோனில் திருக்கணிதம் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிற கேட்குற கேள்விகளை பொறுத்தே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. அதை வச்சு நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ வேணும்னா அதுவும் கால் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, சனிப்பயிற்சி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. அந்த மனுஷன் உள்ள லைஃப்பில் வந்தாலே நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் தர்றார். சரிங்களா? அப்போ என்ன தெரியணும்னா அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஒன்று, அவர் போகும்போது கண்டிப்பாக நல்லது தான் செஞ்சுட்டு போவார். எந்த ராசி, எந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணால், எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லது, எந்த தெய்வம் வழிபட்டால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் அணிஞ்சால் நல்லதுன்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் நம்ம வந்து நவகிரகமும் நவதானியமும்னு ஒரு பயிற்சியே எடுக்கிறோம். அந்த பயிற்சியை கலந்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் சனி பயிற்சிக்குனே தனியாக கிளாஸ் கேட்குறாங்க. அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த தானியங்கள், அதுக்கான ட்ரெஸ்ஸு கலர், அதுக்கான அரோமா சொல்லுவோம். இதெல்லாம் கோவிலில் பண்ணுறது தாங்க. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. கோவிலில் தூபம் போடுறோம், மணி அடிக்கிறோம், சங்கு ஊதுறோம், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. சங்கு ஊதுனா அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகளில், நம்ம ஊரில் கூட பண்ணல, மேலை நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணுமோ முடியுமோ, ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் கலந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். கோவில்கள், மங்கள சனீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வழிபடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். சனீஸ்வரரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னா ஜேஷ்டா தேவி, சனீஸ்வரரோட அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்டது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணுங்க. சனீஸ்வரரோட புதல்வர்கள் மாந்தி, குளிகன், இவங்க 2 பேருமே அல்டிமேட். மாந்தீஸ்வரர் வீடியோ நம்ம இன்டர்வியூ இதே சேனலில் இன்டர்வியூ இருக்குது. டாக்டர் டிவைன் தினேஷ் மாந்தீஸ்வரர்னு போடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் வந்து அது அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, லட்சக்கணக்கில் போச்சு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோஸ்லாம். மாந்தீஸ்வரர், குளிகன்லாம் என் வாழ்க்கையிலே மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வழிபடுங்க. சூப்பர். இதுவும் தாண்டினா இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் யார் அப்படின்னா பைரவரும் காளியும். கால பைரவரும் காளியும் தான் சனீஸ்வரருக்கு வந்து குருமார்கள். இவங்க 2 பேரை வழிபடுங்க. பைரவர்லாம் இந்த சனி பயிற்சி டைமில் பைரவரை வழிபட்டால் மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்பில். அதாவது நான் வந்து எப்படி தான் உயிர் வந்தனேன்னா பைரவர் தான். அது ரொம்ப டீட்டெயிலாக போகல. என் உயிரை காப்பாற்றுனா பைரவர் தான் சனி பயிற்சியில். ஸோ வேண்டுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, மாந்தி, குளிகன்,
எல்லாம் வல்ல காலபைரவர் காளி மூலயமா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.